தமிழகத்தில் மும்மொழி கொள்கை ஒருபோதும் தமிழகத்தில் வராது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசாங்கம் மக்களின் நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என கூறினார். நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை புழல் 31வது வார்டு மேம்பாட்டு பணிக்காக 20 லட்சம் காசோலையை காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கினார். சென்னை புழல் 31வது வார்டு மேம்பாட்டு பணிக்காக நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பங்களிக்கும் நாகப்பா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மூலமாக காசோலை 20 லட்சம் வழங்கும் நிகழ்வு புழல் கதிர்வேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், நாகப்பா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மற்றும் 31வது வார்டு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்களிடமிருந்து 20 லட்சம் காசோலை பெற்றுக்கொண்டு அதனை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் வழங்கி மாதவரம் மண்டல அதிகாரிகளிடம் வழங்கினார். அதனை 20 லட்சம் காசோலை பணமானது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு அவை 31வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள பள்ளி கட்டிட பணிக்காக உபயோகப்படுத்தப்படும் என திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்கள் நேரத்தை வீணடிக்காமல் மத்திய அரசாங்கம் பயனுள்ள வேலையை செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஒருபோதும் மும்மொழி கொள்கை சாத்தியமற்றவை என்றும் மக்கள் மனதை திசை திருப்பவே இதுபோன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இதில் மாதவரம் மண்டல அதிகாரிகள், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய 31வது வார்டுல மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்களின் ஒரு முயற்சியால் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நமக்கு நாமே திட்டம் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நாமே திட்டம்ல இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் கட்டணம், ரொம்ப நாளாக இங்கே ஒரு பெண்டிங்காக இருந்த ஒரு ஸ்கூலை கட்டணும்ட்டு 20 லட்சம் ரூபாய் அவங்க டொனேஷன் கொடுத்து, இதுக்கு மேட்சிங் கிராண்டாக அரசாங்கம் 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 80 லட்சம் ரூபாய் ஒரு அருமையான ஸ்கூல் கட்டும் ஒரு திட்டத்தை இன்னைக்கு துவக்கி வைத்தார்கள். இன்னைக்கு அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் அந்த செக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு அதை ரிசீவ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளபடியே இந்த மாதிரி மக்களுடைய ஈடுபாடு, அரசாங்கத்துடைய ஈடுபாடு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பது, ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருவது என்பது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அது என்னுடைய சகோதரி சங்கீதா பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மும்மொழி கொள்கை என்பது, இந்த திணிப்பு, இது எல்லாமே இதை இன்னைக்கு காலகட்டத்தில் பேசுகிறோமேன்ற கவலையோட தான் நானும் இருக்கேன். இதெல்லாம் செட்டில்டு இஷ்யூ. முன்னாடியே இதை திருப்பி கொண்டு வர்றதுல அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், மக்கள் மனதை, அவங்க மைண்டை திசை திருப்பி இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் பண்ணணுன்றது தான். எந்த காரணத்துக்கும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கை வரப்போறது கிடையாது. இன்னைக்குள்ள எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் வரப்போறது கிடையாது. இது இன்னைக்குள்ள பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு செய்த விஷயம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுடைய டைமை வீணடிக்காமல் மத்திய அரசாங்கம் வேற எதனா உருப்படியான வேலைகளை பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுக்கு.